2025 வரவு செலவு திட்டத்தில் சீனியர் சிட்டிசனுக்கு மூத்த குடிமக்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் அனுகூலங்கள் என்ன? இவர்களை பற்றி ஜனாதிபதி அவர்கள் பேசும்போது இப்போது அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் இன்கம் தவிர இன்னும் அவர்களுக்கு 103% இன்ட்ரெஸ்ட் இன்கம் கொடுக்கப்படும் அவர் சொல்லியிருக்கிறாரு. ஒரு உதாரணத்துக்கு 10 லட்சம் எஃப்டி இருக்குது என்று வைத்துக்கொள்ளும். அவர்களுக்கு அப்ப 30,000 வருமானமாக கிடைக்கும். அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 2,500 ரூபா கிடைக்கும். இது மூலமா என்ன விளங்குதுண்டா இவர்களோட இன்கம் அதிகரிக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குது. அடுத்தது ஒரு முக்கியமான விடயம், எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு வங்கியால இன்ட்ரெஸ்ட் கிடைக்குதுண்டா அதுல வித்ஹோல்டிங் டேக்ஸை டிடக்ட் பண்ணி தான் உங்களுக்கு தருவாங்க. ஆனால் இந்த முன்மொழிவுல முன்வைக்கப்பட்டது இந்த சீனியர் சிட்டிசனுக்கு இது பொருந்தாது. ஆனால் இதுல ஒரு விடயத்தை தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். உங்களோட டோட்டல் இன்கம் இயருக்கு 18 லட்சத்திடம் குறைவுண்டா வித்ஹோல்டிங் டேக்ஸ் அறவிடப்படாது. ஆனாலும் நீங்க உரிய நிதி நிறுவனத்துக்கு அல்லது வங்கிக்கு ஒரு அறிவித்தல் கொடுக்கணும், என்னுடைய இயர்லி இன்கம் 18 லட்சத்திடம் குறைவுண்டு, ஆகவே நீங்களும் ஒரு சீனியர் சிட்டிசன் தான், உங்களுக்கு வித்ஹோல்டிங் டேக்ஸ் இல்லை. அதே போல உங்களுக்கு இதுவரைக்கும் கிடைத்த இன்ட்ரெஸ்ட் இன்கம்க்கு மேலதிகமாக இன்னும் 103% உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இன்கம் கிடைக்கிற. ஸோ நாங்கள் இன்னும் இது மாதிரி பட்ஜெட் சம்பந்தமான வீடியோஸை பார்ப்போம்.